மதிப்பீட்டு வினாக்களின் விடை கூற பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை இப்ப நாம பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் எக்கச்சக்கமான எஜுகேஷன் வீடியோஸ் சைட்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம காணில இந்த பாடத்தை நடனம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது சொல்லும் பொருளும். இங்க 3 வார்த்தைகள் எடுத்திருக்கிறாங்க. அதற்குரிய பொருளோட முதல் வார்த்தை காணி. காணி என்றால் நில அளவை குறிக்கும் சொல். இப்ப வந்து நம்ம ஏக்கர் கணக்குல இப்ப சொல்றோம் இல்லையா, 1 ஏக்கர் நிலம் 2 ஏக்கர் நிலம் காலத்துல காணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு காணி நிலம் அப்படின்னா 1.34 ஏக்கர், அதாவது இங்க வந்து பாரதியார் பராசக்தியிலேயே 1.34 ஏக்கர் நிலம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள், அடுக்கடுக்கா இருக்கு இல்லையா, சொல்றாரு. அடுத்தது சித்தம். சித்தம் என்றால் சித்தம் என்றால் எனக்கு உள்ளம். சரி, இப்ப இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாடலின் பொருள் காணி அளவு நிலம் வேண்டும் கேட்கிறாங்க. பாடத்திட்ட காணி அளவு அப்படின்னா 1.34 ஏக்கர் நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்ட வேண்டும். அந்த நிலம் முழுக்க மாளிகை கிடையாது, நிறைய விஷயங்கள் அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் கேட்கக்கூடிய அந்த மாளிகை எப்படி இருக்கணும் அப்படின்றத பாருங்க. அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அந்த மாளிகை முழுக்க அழகழகான தூண்கள் இருக்கணுமா, அதுக்கப்புறம் தூய நிறமுடைய மாடங்கள், மாளிகையினுடைய சொல்றாரு. அடுத்தது நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். கிணறு சாதாரணமா இல்லைங்க, கிணறா. அந்த நீரின் தன்மை தூய்மையா இருக்கணும், குடிப்பதற்கு ஏற்ற வகையில நல்ல தூய நீர் அந்த கிணறு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இளநீரும் அந்த மாளிகை பக்கத்துல வீசணுமா. காதுக்கு இனிய உயிரின் குரலோசை கேட்க வேண்டும். காதுக்கு இனிமையான உள்ளம் மகிழுமாறு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இந்த பக்கம் அதாவது அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து சந்தோஷம் போது அந்த மனசு தூய்மையான மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு
இளம்பெண்கள் காற்று புன்னோசை நிலா ஒளி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்புல எனக்கு ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு நம்ம யார் கேட்கறது இதுதான் எந்த காலம் இடம் வேண்டும் அப்படின்ற பாடலினுடைய பொருள். சரி, இந்த பாடலை நமக்காக கொடுத்த பாரதியாரை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரதி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கலைஞர். அவருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன் என்பது பாரதி என்ற சிறப்பு பெயருக்கு அழைத்தவர் யார்? நம்முடைய எட்டயபுர. சரி, தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் நம் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நம் பாரதி. மட்டுமில்ல, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள்